உங்கள் பிரயாசம் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாய் இராதென்று அறிந்து கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 15:58. எத்தனையோ வேலைகளை செய்கிறோம், வேலைகளை செய்து கொண்டே இருக்கிறோம். நாம் செய்கிற வேலைகளில் ஓய்வே இல்லையா என்று சில வேலைகளில் யோசிக்கிற அளவுக்கு பாரமான வேலைகள் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டே இருக்கின்றன. ஐயோ, இவ்வளவு பெரிய வேலையை, இந்த வேலை பலுவை நான் எப்படி சகிக்க முடியும் என்று யோசிக்கிறீர்களா? கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் நாம் செய்கிற வேலை தேவனோடு இணைந்து செய்ய பழகிக்கொள்ள வேண்டும். இன் பார்ட்னர்ஷிப் வித் காட், தேவனோடு இணைந்து நாம் வேலையை செய்வோம் என்றால் நிச்சயமாக அந்த வேலையில் பெரிய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஒருபோதும் அது வீணாக போகாது. அன்பின் பரமதகப்பனே, எங்கள் வேலை பலு அதிகமாக இருக்கும்போது ஆண்டவரே, அந்த வேலையை நாங்கள் உம்மோடு இணைந்து செய்யக்கூடிய அந்த பழக்கத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. உம்மோடு இணைந்து நாங்கள் செய்யும்போது பலுவும் எங்களுக்கு தெரியாது, நிச்சயமாக ஆசீர்வாதத்தையும் நாங்கள் பெற்றுக்கொள்வோம். நன்றி ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஆமேன்.